தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் புதிய மதுக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் என அக்கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் மக்களின் குரலை மதிப்பதில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திருச்சியில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி மாலை 4 மணி அளவில் திருச்சி விமான நிலையத்தை வந்தடைந்தார். பின்னர் கார் மூலம் பொதுக்கூட்டம் நடைபெற்ற திருச்சி பொன்மலை ஜி கார்னர் மைதானத்திற்கு சென்ற ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து ராகுல் காந்தி பேச ஆரம்பித்த போது கனமழை பெய்ய தொடங்கியது. எனினும் தொடர்ந்து பேச காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகம் அளித்ததால் கொட்டும் மழையிலும் ராகுல் காந்தி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் காமராஜரின் உயர்ந்த பண்புகளை பட்டியலிட்டு புகழாரம் சூட்டினார். அதே நேரத்தில் இன்றைய தமிழக அரசியல் தலைவர்கள் மக்களை சந்திப்பதில்லை என ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். But today in Tamil Nadu, your leaders are not listening to the voice of the Tamil people. And I will tell you why they are not listening to you. They are not listening to you because they believe that they have power. They believe that because they have power, they don't need to listen to you. Forget about listening. The current leaders of the regional parties do not even meet the people of Tamil Nadu. Some don't even step out of their house. And outside their houses, in the streets of Tamil Nadu, people are suffering. தமிழகத்தின் தலையாய பிரச்சனை வேலைவாய்ப்பின்மைதான் என்று குறிப்பிட்ட ராகுல் காந்தி 3 1 இளைஞர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பதாக கூறினார். இந்த நிலையை மாற்ற காங்கிரஸ் கட்சி உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். The number one problem in Tamil Nadu is unemployment. You are the most progressive people in the country, but you still face massive unemployment in the state. 1 out of 3 youngsters in Tamil Nadu do not have a job. But who is listening to their voice right now? The government is not listening to the youth of Tamil Nadu. And because they are not listening, they will not be able to find a solution to this problem. We will listen to the students who want jobs, and we will give them a bright future in Tamil Nadu. The Congress party will take steps to ensure that the youth in Tamil Nadu get the jobs they deserve. தமிழகத்தில் மதுவால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக கூறிய ராகுல் காந்தி தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஆண்டுக்கு 10,000 ரூபாய் மது தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு சென்று சேருவதாக கூறினார். மது தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஆட்சியாளர்கள் சாதகமாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் புதிய மது கொள்கை உருவாக்கப்படும் என்று குறிப்பிட்டார். We will listen to the voice of the families torn apart by liquor. We will listen to the women of Tamil Nadu. We will come up with a new liquor policy after listening to what you have to say. A liquor policy that will work in your interest. பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்ட பின்னர் ராகுல் காந்தி ஜே.கே. நகர் பகுதியில் உள்ள பண்ணை வீடு ஒன்றில் விவசாயிகளை சந்தித்து பேசினார். விவசாயிகளிடம் நேரடியாக கலந்துரையாடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு உதவுவதாக உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மோடி அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகளின் நலனை காப்பதற்காக மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தோல்வியடைய செய்திருப்பதாக கூறினார். And we have made the Modi government understand and realize the power of the Indian farmer. In the same way, the Modi government does not understand the power of the poor people in India. And the Modi government does not understand the power of the laborers in India, the weak in India. We are going to make the Modi government understand and realize that this country belongs to the poor people, belongs to the average person, and does not belong to 2 or 3 business people. முல்லை பெரியாறு மற்றும் மேகதாது அணை பிரச்சனைகளில் மாநில அரசுகளிடையே சமரசம் ஏற்படுத்த முயற்சிக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த ராகுல் காந்தி கேரளா, கர்நாடகா மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் அவற்றை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். பின்னர் ராகுல் காந்தி பெங்களூரு புறப்பட்டு சென்றார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.